வழக்கமா ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இன்னொரு கம்பெனிய தந்திரமா வளைச்சு போடுறத நம்ம நிறைய திரைப்படங்கள்ல பார்த்திருப்போம். ஆமா, நெறைய பார்த்திருக்கோம். அத ஆங்கிலத்துல ஹாஸ்டைல் டேக் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ரொம்ப அமைதியா வருவாங்க, ஒரு சின்ன கிளைய தொறப்பாங்க, அப்புறம் மெதுவா பங்குகளை எல்லாம் வாங்குவாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா மொத்த நிர்வாகமும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும். கரெக்ட். ஆனா நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இதே தந்திரத்தை ஒரு வியாபார நிறுவனம் ஒரு ஒட்டுமொத்த தேசத்தின் மேலேயே பிரயோகிச்ச எப்படி இருக்கும்? அதுவும் ஒரு சில வருஷங்கள் கிடையாது, பல நூற்றாண்டுகளுக்கு. நிஜமாவே அது ஒரு திகிலூற்ற வரலாறு தான். அதாவது எந்த விதமான ஒரு பெரிய ராணுவ படையெடுப்பும் இல்லாம, ஆரம்பத்துல வெறும் காகிதங்களையும் வியாபார ஒப்பந்தங்களையும் மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு நாட்டை எப்படி அடிமைப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட ஆக்கிரமிப்பு தான் உலகத்திலே மிகப்பெரிய உதாரணம். கண்டிப்பா. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விரிவான அலசல் நீங்க தேர்வுக்கு தயாராகிறீங்க இல்லையா, உங்களுக்கான ஒரு மாஸ்டர் கிளாஸ். டிஎன்பிஎஸ்சி 9ஆம் வகுப்பு வரலாற்று பாடத்துல இருக்கிற ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள்ல காலனி ஆதிக்கம் அப்படிங்கிற தலைப்பு தான் நாம அலச போறோம். ரொம்ப முக்கியமான தலைப்பு. ஆமா. குறிப்பா பாத்தீங்கன்னா, ராமேக்ஸ் வரலாற்று ஆசிரியர்கள் கொடுத்திருக்கிற சிறப்பு குறிப்புகளை அடிப்படையா வச்சு இந்த ஒட்டுமொத்த சுரண்டலோட பின்னணியை நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். எந்த நீண்ட பீடிகையும் இல்லாம நேரடியா தகவல்களுக்குள்ளே போயிடலாம். சூப்பர். இப்போ இந்த மாபெரும் ஆக்கிரமிப்பு 1498ஆம் வருஷம் வாஸ்கோடகாமா நன்னம்பிக்கை முனைய சுற்றி கள்ளிக்கோட்டைய, அதாவது இன்றைய கோழிக்கோட்டைய வந்தடைஞ்சார் இல்லையா? அந்த புள்ளியில இருந்து தானே தொடங்குது. சரியா சொன்னீங்க. அங்கிருந்து தான் ஐரோப்பியர்களோட வருகை தொடங்குது. ஆனா எனக்கு ஒரு நீண்ட நாளாகவே ஒரு சந்தேகம் இருக்கு. 1498லே ஐரோப்பியர்களோட வருகை தொடங்கிடுச்சு. ஆனா பிரிட்டிஷ்காரங்க உடனே இந்தியாவை கைப்பற்றிடலையே. இல்ல. அவங்க கடைசியா தான் வந்தாங்க. 16ஆம் நூற்றாண்டுல அந்த வரிசையை நீங்க கவனிக்கணும். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். ஓ, அந்த வரிசை என்ன? முதல்ல வந்தவங்க போர்த்துகீசியர்கள், அவங்கள தொடர்ந்து டச்சுக்காரர்கள் வந்தாங்க, அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள், கடைசியா தான் ஆங்கிலேயர்கள் வந்தாங்க. இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது ரேஸ்ல கடைசியா ஓடத் தொடங்கின ஒருத்தர் எப்படி மத்த எல்லாரையும் விரட்டி அடிச்சுட்டு உள்ளூர் அரசர்களையும் வீழ்த்தி மொத்த மார்க்கெட்டையும் தனதாக்கிக்கிட்டாரு? ஏன்னா அவங்க வெறுமனே வியாபாரம் மட்டும் செய்யல, ஒரு மிக நீண்ட சதுரங்க விளையாட்டை விளையாடினாங்க. செஸ் கேம் மாதிரி சொல்றீங்களா? ஆமா. அவங்க தங்களுடைய நேரடி ஐரோப்பிய போட்டியாளர்களான பிரெஞ்சுக்காரர்களை இந்தியாவிலிருந்து நிரந்தரமா வெளியேத்த 3 கர்நாடக போர்களை நடத்தினாங்க. 3 போர்கள்? ஆமா. ஐரோப்பிய போட்டியாளர்கள் எல்லாம் விலகுன உடனே அவங்க பார்வை உள்ளூர் அரசர்கள் பக்கம் திரும்பிச்சு. மராத்தியர்கள் கூட 3 போர்கள், மைசூர் சுல்தான்கள் கூட 3 போர்கள்னு செஞ்சு தென்னிந்தியாவையும் மத்திய இந்தியாவையும் தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அந்த ராமேக்ஸ் குறிப்புகள்ல நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க தென்னிந்தியாவோட மட்டும் நின்னுடலையே. கண்டிப்பா இல்ல. வடக்கிலும் தங்களோட எல்லையை விரிவுபடுத்தினாங்க. 1816ல கூர்க்கர்கள் மீதான வெற்றி, அப்புறம் 1843ல சிந்திகள் மீதான வெற்றி, இறுதியா 1849ல சீக்கியர்கள் மீதான வெற்றி. அடுத்தடுத்து தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்களே. ஆமா. ஆனா இந்த தொடர் வெற்றிகள் சாதாரணமானவ கிடையாது. இதுல ஒரு பெரிய சூட்சமம் இருக்கு. ஒவ்வொரு போருக்கும் ஆகிற செலவ இந்தியர்கள் கிட்ட இருந்தே வரியா வசூலிச்சு இந்தியர்களே வச்சு இந்திய அரசர்களை வீழ்த்தினாங்க. அட பாவமே, நம்ம காசை வச்சு நம்மளை அடிச்சிருக்காங்க. அதுதான் உண்மை. இந்த வியூகம் தான் அவங்கள வெறும் வியாபாரிகள் அப்படிங்கிற நிலையில இருந்து நாடாளும் சக்தியா மாத்துச்சு. சரி, இப்போ நிர்வாகம் அவங்க கைக்கு வந்துருச்சு. அடுத்தது அவங்களுக்கு லாபம் தானே வேணும். அந்த ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்தையும் அவங்க எப்படி தங்கள் வசதிக்கேற்ப காலனிமயமாக்குனாங்க? இது 3 வெவ்வேறு கட்டங்களா நடந்திருக்குன்னு சொல்றாங்களே. ஆமா. பொருளாதார நிபுணர்கள் இத 3 கட்டமா பிரிக்கிறாங்க. இந்த சுரண்டலோட பரிணாம வளர்ச்சிய நீங்க புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த முதல் கட்டம் பத்தி சொல்லுங்களேன். முதல் கட்டம் 18ஆம் நூற்றாண்டுல நடந்த வாணிக முதலாளித்துவம், அதாவது கமர்ஷியல் கேபிட்டலிசம். ஓகே. இத நேர்த்தியா சொல்லணும்னா, இத நேரடியாக கொள்ளையடிச்ச காலம். கம்பெனி ஆரம்பத்துல பருத்தி மற்றும் பட்டு ஜவுளி வியாபாரத்துல பெருத்த லாபம் ஈட்டினாங்க. இத ஆர்.சி. தத் அப்படிங்கிற அறிஞர் ரொம்ப ஆழமா குறிப்பிடுறாரு. அவர் என்ன சொல்றாரு? நெசவுத் தொழில் தேசிய தொழில், நூல் நுற்றல் லட்சக்கணக்கான பெண்களின் வேலை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம ஊர் கைத்தறி ஆடைகளுக்கு ஐரோப்பால அவ்வளவு பெரிய வரவேற்பு இருந்துச்சு. இங்கே எனக்கு ஒரு முரண்பாடு தோணுது. இந்திய துணிகளுக்கு ஐரோப்பால அவ்வளவு டிமாண்ட் இருந்திருந்தா பிரிட்டிஷ் கம்பெனி அதை விற்று நிறைய லாபம் தானே பார்த்திருக்கணும். அப்புறம் ஏன் இங்கிலாந்துல நம்ம துணிகளுக்கு தடை விதிச்சாங்க?
நீங்க கேக்குறது ரொம்ப லாஜிக்கலான கேள்விதான். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதுல லாபம் தான். ஆனா இங்கிலாந்துல இருந்த உள்ளூர் நெசவு முதலாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அது மிகப்பெரிய நஷ்டம். ஓஹோ, அவங்க பிசினஸ் அடி வாங்குச்சா? சரியா சொன்னீங்க. லங்காஷியர், பர்மிங்ஹாம் நகரங்கள்ல இருந்த வியாபாரிகளால இந்திய கைத்தறி துணிகளோட தரத்தோடும் விலையோடும் போட்டி போடவே முடியல. அதனால அவங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கடுமையான நெருக்கடி கொடுத்தாங்க. அதனால தடை சட்டம் வந்துச்சா? ஆமா, எந்த அளவுக்குன்னா இந்திய பருத்தி துணிகளை யாராவது இங்கிலாந்துல வச்சிருந்தா அவங்களுக்கு 200 பவுண்டுகள் அபராதம் விதிக்கிற அளவுக்கு ஒரு தடை சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. 200 பவுண்டுகள் அபராதமா? சும்மா வச்சிருந்தாலே வா. ஆமா, ஒரு பக்கம் நம்ம தொழில சட்டத்தின் மூலமா முடக்குனாங்க, மறுபக்கம் நேரடியாக இந்திய கருவூலங்களை கொள்ளையடிச்சாங்க. அந்த நேரடி கொள்ளைய பற்றி பேசும்போது ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிற பேரை நம்ம தவிர்க்கவே முடியாது. கண்டிப்பா. 1757ஆம் வருஷம் நடந்த பிளாசி போருக்கு பிறகு அவங்க எப்படி வங்காளத்தோட செல்வத்தை சூறையாடினாங்க அப்படிங்கிற தரவுகள் பார்க்கும்போதே அதிர்ச்சியா இருக்கு. கம்பெனிக்கு 1.2 மில்லியன் பவுண்டுகள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல. ஆமா, ராபர்ட் கிளைவ்க்கு தனிப்பட்ட முறையில 31,500 பவுண்டுகள், அது போக வருஷத்துக்கு 27,000 பவுண்டுகள் வருமானம் தரக்கூடிய ஒரு பெரிய ஜாகிர் நிலமும் கிடைச்சிருக்கு. ஒரு ராணுவ அதிகாரி ஒரே போர்ல உலகமகா கோடீஸ்வரனா மாறினது இப்படிதான் போல இருக்கு. இது வெறும் ஆரம்பம்தான். இதுக்கப்புறம் 1764ல நடந்த பக்சார் போருக்கு பிறகு பாத்தீங்கன்னா முர்ஷிதாபாத் கருவூலத்தையே முழுவதுமா கொள்ளையடிச்சாங்க. முத்த கருவூலத்தையுமா? ஆமா, இதோட உச்சகட்டமா 1765ல கம்பெனி திவானி உரிமையை பெற்றுச்சு. அதாவது திவானி ரைட்ஸ். திவானி உரிமைன்னா வரி வசூல் செய்யற உரிமையா? எக்ஸாக்ட்லி. நிலவரி வசூல் செய்யற உரிமையையே வங்காள நவாப் கிட்ட இருந்து சட்டப்பூர்வமா வாங்கிட்டாங்க. இதை கேட்கும்போது எனக்கு எப்படி தோண்டுதுன்னா, ஒரு பேங்க்ல வேலை செய்யற காவலாளி அந்த பேங்கோட மேலாளரை மிரட்டி லாக்கர் சாவிய தன் பேருக்கே சட்டப்பூர்வமா எழுதி வாங்கிக்கிட்ட மாதிரி இருக்கு. ரொம்ப பொருத்தமான உதாரணம். சரி, இப்போ இந்த நேரடி கொள்ளை கட்டம் முடிஞ்சிருச்சு. இரண்டாம் கட்டம் எப்படி மாறுது? இப்போ தொழில் புரட்சி வந்துருமே. சரியா புடிச்சிட்டீங்க. இப்போ இங்கிலாந்துல தொழில் புரட்சி வந்துருச்சு, எந்திரங்கள் எல்லாம் வந்துருச்சு. அதனால அவங்களுக்கு இந்தியாவின் கைகளால நெய்யப்பட்ட ஆடைகள் தேவைப்படல. அப்புறம் என்ன தேவைப்பட்டுச்சு? அவங்க இயந்திரங்களுக்கு தேவையான கச்சா பருத்தி இந்தியாவிலிருந்து தேவைப்பட்டுச்சு. அதனால இந்தியா வெறும் கச்சா பொருள்களை இங்கிலாந்துக்கு அனுப்புற ஒரு விவசாய நிலமாகவும், இங்கிலாந்துல இயந்திரங்களால உற்பத்தி செய்யப்பட்ட துணிகளை விக்கிற ஒரு மாபெரும் சந்தையாகவும் மாற்றப்பட்டுச்சு. அப்போ நம்ம உற்பத்தி திறன் மொத்தமா அழிக்கப்பட்டுருச்சு. ஆமா, முற்றிலுமாக அழிக்கப்பட்ட காலகட்டம் இது. அது மட்டும் இல்லாம உலகெங்கும் ஆங்கிலேயர்கள் நிறைய போர்கள் நடத்தினாங்க இல்லையா, அந்த போர்களுக்கான செலவுகள் அனைத்தையும் இந்திய பொருளாதாரத்தின் மேலேயே சுமத்துனாங்க. அதாவது நம்ம பணத்தை வச்சு உலகத்தையே வென்றிருக்காங்க. ஆமா, அப்படி என்றால் 19ஆம் நூற்றாண்டோட பிற்பாதியில நடந்த மூன்றாம் கட்டம் என்னவா இருந்துச்சு? அந்த மூன்றாம் கட்டத்தை நிதி மூலதன முதலாளித்துவம், அதாவது ஃபைனான்சியல் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்றோம். இந்த காலகட்டத்துல பிரிட்டிஷ் மேலாண்மை முகவர் நிறுவனங்களும், மேனேஜிங் ஏஜென்சிஸ், அப்புறம் நாணய மாற்று வங்கிகளும் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சது. அவங்க முதலீடு செய்ய ஆரம்பிச்சாங்களா? ஆமா, பெரும் தொகையை இந்தியாவுல முதலீடு செய்ய தொடங்குனாங்க. முக்கியமா இருப்பு பாதை, அதாவது ரயில்வே, அஞ்சல் துறை, நீர்ப்பாசனம், நவீன வங்கி மற்றும் கல்வி, இதுலெல்லாம் முதலீடுகள் குவிஞ்சது. இங்கதான் நேயர்கள் ரொம்ப ஆழமா சிந்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த ரயில்வேவை ஆங்கிலேயர்கள் நம்மளோட போக்குவரத்து வசதிக்காக தான் கட்டினாங்க அப்படின்னு இன்னைக்கு பலரும் பெருமையா பேசுறாங்க. நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மையில நம்மளோட வளங்களை உள்நாட்டுல இருந்து துறைமுகங்களுக்கு ரொம்ப வேகமா சுரண்டு செல்ல உருவாக்கப்பட்ட ஒரு இயந்திரம் தானே. மிக துல்லியமான பார்வை. ரயில்வே கொண்டுவரப்பட்டதோட முதன்மை நோக்கங்கள் ரெண்டு தான். என்னென்ன? ஒன்னு ஆங்கிலேய படைகள் இந்தியாவோட எந்த மூலைக்கும், குறிப்பா எங்கெல்லாம் கிளர்ச்சிகள் நடக்குதோ அந்த இடங்களுக்கு மிக விரைவாக செல்லணும். ரெண்டாவது, இங்கிலாந்துல தயாரான பொருட்களை இந்தியாவோட பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சென்று விக்கணும். அப்ப மக்களோட வசதி? மக்களோட வசதி அப்படிங்கிறது அவங்க திட்டமிடாத ஒரு உபவிளைவு மட்டுமே. அதை அவங்க நோக்கமா வச்சு செய்யல. புரியுது. இந்த 3 கட்ட பொருளாதார சுரண்டலையும் வெற்றிகரமா நடத்த கம்பெனிக்கு தொடர்ந்து பணம் தேவைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். அந்த பணத்தை அவங்க விவசாயிகள் கிட்ட இருந்து நிலவரிய பிழிந்தெடுத்தாங்க. ஆமா, அதற்காக அவங்க உருவாக்குன 2 முக்கிய நிலவரி முறைகளை பத்தி பாப்போம். ஜமீன்தாரி மற்றும் இறைத்துவாரி முறைகள். முதல்ல ஜமீன்தாரி முறையை எடுத்துக்கலாம். கண்டிப்பா. நீங்க எக்ஸாம்க்கு படிக்கிறப்போ இந்த 2 முறைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். முதலாவது 1793ஆம் வருஷம் கார்ன்வாலிஸ் பிரபுவால கொண்டு வரப்பட்ட நிலையான நிலவரி திட்டம், அதாவது
பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். இது எந்தெந்த பகுதிகளில் வந்துச்சு? இது வங்காளம், பீகார் மற்றும் ஒடிஷா பகுதிகளில் அமல்படுத்தப்பட்டுச்சு. இங்க ஆங்கிலேயர்கள் ஒரு பெரிய தந்திரம் செஞ்சாங்க. என்ன தந்திரம்? அதாவது முகலாயர் காலத்துல விவசாயிகள் கிட்ட வரி வசூலிச்சு அரசன் கிட்ட கொடுக்கற வெறும் இடைத்தரகர்களா இருந்தவங்க தான் இந்த ஜமீன்தார்கள். ஆனா பிரிட்டிஷ் அரசு என்ன செஞ்சதுன்னா அந்த ஜமீன்தார்களையே அந்த நிலத்தோட முழு உரிமையாளர்களா மாத்திடுச்சு. அடப்பாவியுமே! அப்போ பல தலைமுறைகளா அந்த நிலத்தை உழுது பண்படுத்தி வந்த உண்மையான விவசாயியோட நிலை என்ன ஆச்சு? அவனோட நில உரிமை முற்றிலுமா பறிச்சப்பட்டுச்சு. தன் சொந்த நிலத்திலேயே அவ வெறும் குத்தகைதாரனா, கூலியாளா மாற்றப்பட்டான். பிரிட்டிஷ் அரசு ஜமீன்தார் கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையை வரியா கேட்டுச்சு. அந்த வரியை செலுத்த ஜமீன்தார்கள் விவசாயிகளை ஈவிரக்கமே இல்லாம துன்புறுத்தினாங்க. ரொம்ப கொடுமையா இருக்கு. ஆமா, அரசுக்கும் விவசாயிக்கும் இடையில ஜமீன்தார் அப்படிங்கிற ஒரு பெரிய சுவர் எழுப்பப்பட்டுச்சு. ஆனா இதுக்கு நேர்மாறா தென்னிந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் ரயத்வாரி முறை இல்லையா? இங்க எந்த இடைத்தரகர்களும் இல்லையே. ஆமா, தென்னிந்தியாவில் அறிமுகமான ரயத்வாரி முறையில அரசுக்கும் விவசாயிக்கும் நேரடி தொடர்பு இருந்துச்சு. விவசாயிக்கு தனிச்சொத்துரிமை வழங்கப்பட்டுச்சு. அப்போ விவசாயி தன்னோட நிலத்தை விக்கலாமா? விக்கலாம், அடகு வைக்கலாம், எல்லா உரிமையும் இருந்துச்சு. ஆனா இதுல இருந்த நிபந்தனை ரொம்ப கொடூரமானது. வரியை தவறாம செலுத்துற வரைக்கும் மட்டுமே தான் அந்த நிலம் அவனுக்கு சொந்தம். ஒருவேளை மழை பெய்யல, பஞ்சம் வந்துருச்சு, அவனால வரி கட்ட முடியலன்னா என்ன ஆகும்? எந்த கருணையும் காட்டப்பட மாட்டாது. வரி கட்ட தவறனா அவனோட நிலம், வீட்ல கட்டப்பட்டிருக்கிற கால்நடைகள், உடைமைகள்னு அனைத்தையும் அரசாங்கம் அப்படியே பறிமுதல் செஞ்சிடும். ஒரு பக்கம் பார்த்தா ஜமீன்தாரி முறையில கொடூரமான ஜமீன்தார் அடிக்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்தா எரயத்துவாரி முறையில அரசாங்கமே நேரடியா வீட்டை ஜப்தி செய்யுது. எப்படி பார்த்தாலும் விவசாயிகளுக்கு தப்பிக்க வழியே இல்லாம போச்சுலையா? எக்ஸாக்ட்லி. இந்த பொருளாதார ஒடுக்குமுறை தான் இந்தியாவை ஒரு மிகப்பெரிய சமூக பேரழிவை நோக்கி தள்ளுச்சு. அந்த விவசாயிகளை இந்த அமைப்பு எப்படி ஒரு வறுமைச் சுழல்ல சிக்க வச்சுது அப்படிங்கறது கொஞ்சம் விளக்க முடியுமா? இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒரு நச்சுச் சூழல். பஞ்சம் வந்த காலத்துல கூட ஆங்கிலேய அரசு வரிய குறைக்கவே இல்ல. பஞ்சம் வந்தாலும் வரி கட்டணுமா? ஆமா. அதனால வரி கட்ட வேண்டிய கட்டாயத்துல விவசாயிகள் அதிக வட்டிக்கு கடன் வாங்கினாங்க. யாருக்கிட்ட கடன் வாங்குனாங்க? வட இந்தியாவில மகாஜன், சவுகார், போரா போன்ற சமூகத்தினர்கிட்ட வாங்கினாங்க. தமிழ் பகுதிகள்ல நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் இந்த பணியை செஞ்சாங்க. இப்போ வாங்கின கடனை அடைக்க விவசாயிகள் தாங்கள் சாப்பிடுற உணவு பயிர்களை விளைவிக்கிறத விட்டுட்டு பணப்பயிர்களை விளைவிக்க கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. அந்த வணிகப் பயிர்கள்னா பருத்தி, சணல் மாதிரி பயிர்களா? ஆமா, பருத்தி, சணல், கரும்பு, வேர்க்கடலை, புகையிலை இதெல்லாம் தான். இங்கதான் அந்த பேரழிவு நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சர்வதேச சந்தையில லண்டன்லயோ இல்ல மான்செஸ்டர்லயோ பருத்தியோட விலை வீழ்ச்சி அடையும் போது அதோட நேரடி தாக்கம் எங்க நடக்குது? நம்ம ஊர்ல தான். ஆமா, இந்தியாவோட ஏதோ ஒரு குக்கிராமத்துல இருக்கிற விவசாயி தான் பெருந்துயரத்துக்கு ஆளாகிறான். அவன்கிட்ட உணவும் இல்ல, பணமும் இல்ல, பசியோடும் பெருங்கடனோட அவன் நிக்கிறான். இதோட விளைவா இந்தியாவுல ஏற்பட்ட பஞ்சங்கள் நெஞ்ச உழுக்கவே. ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த பஞ்சங்களோட புள்ளி விவரங்களை பார்த்தா மனித நேயமே செத்து போனதை நம்ம உணர முடியும். 1770ஆம் வருஷம் வங்காள பஞ்சம் வந்துச்சு. அதுல எவ்வளவு பேர் இருந்தாங்க? சுமார் 1 கோடி மக்கள் பலியானாங்க. அதாவது வங்காளத்தோட 1/3 பகுதி மக்கள் துடிச்சு இறந்து போனாங்க. நீங்க ஒரு தெருவுல நடந்து போனா 3ல் 1 வீடு காலியா பிணக்கடை இருந்திருக்கு. ஐயோ, 1 கோடியா? ஆமா. அதுக்கடுத்து 1866 முதல் 1867 வரை நடந்த ஒடிஷா பஞ்சத்திலையும் அந்த பகுதி மக்களோட 1/3 பகுதியினர் பலியானாங்க. தமிழ் வரலாற்றுலயும் இதை விட ஒரு பெரிய வடி இருக்கு இல்லையா? 1876 முதல் 1878 வரை தென்னிந்தியாவுல ஏற்பட்ட பெரும் பஞ்சம். இது தாது வருட பஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. இதுல இருந்தவங்களோட எண்ணிக்கை 1,03 லட்சம் பேர். இது ஏதோ மழை பெய்யாததால வந்து இயற்கையான பஞ்சம் அப்படின்னு தான் நம்ம பொதுவா நினைக்கிறோம். ஆனா அதுதானே உண்மை இல்ல. முற்று முழுக்க உண்மை அது கிடையாது. இதுக்கு மிக முக்கிய காரணம் காலோனி அரசு பின்பற்றிய தலையிடா கொள்கை. அதாவது லெசிஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. லெசிஃபேர் அப்படின்னா என்ன? அதாவது உணவு தானிய வணிகத்துல அரசாங்கம் தலையிடாது அப்படிங்கிற கொள்கை. ஓ, அதான் மார்க்கெட் பாத்துக்குன்னு விட்டுட்டாங்களா? ஆமா,
மக்கள் கொத்து கொத்தா செத்து மடிஞ்ச கஞ்சம், விசாகப்பட்டினம் ஆகிய இடங்கள்ல இருந்து கூட எந்த கூச்சமும் இல்லாம உணவு தானியங்களை இங்கிலாந்திற்கு தொடர்ந்து ஏற்றுமதி செஞ்சாங்க. பஞ்சத்தால உடல் பலவீனம் அடைஞ்சவங்கள தொடர்ந்து பிளேக், காய்ச்சல் போன்ற நோய்களும் தாக்கி அழிச்சது. மக்கள் வீதியில செத்துக்கிட்டு இருக்கும்போது கூட கப்பல்கள்ல தானியங்களை லாபத்துக்காக ஏற்றுமதி செய்யறத என்னவென்று சொல்றது? இது இயற்கையான பஞ்சம் கிடையாது, அரசாங்கத்தால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட படுகொலை அப்படின்னு தான் சொல்லணும். அதத்தான் 1943ஆம் வருஷம் நடந்த வங்காள பஞ்சமும் மீண்டும் நிரூபிச்சது. அப்போ 30 லட்சம் பேர் பலியானாங்க. 1943லயும் பஞ்சமா? ஆ, நோபல் பரிசு பெற்ற மாபெரும் பொருளாதார அறிஞர் அமர்த்தியா சென் இருக்காரு இல்லையா, அவர் சிறுவனா இருந்தப்போ இந்த பஞ்சத்தை நேரில பார்த்தாரு. உணவில்லாம மக்கள் சாகல, மாறாக கொள்கை விதிகளால் மனிதர்கள் செத்து மடிஞ்சதை அவர் பார்த்தாரு. அதுவே அவரோட பொருளாதார ஆய்வுகளுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்துச்சு. ஓ, அந்த பாதிப்பு தான் அவர் ஆய்வுக்கு காரணமா? சரி, இப்படி சொரண்டலையே முழுநேர தொழிலா வச்சிருந்த ஒரு அமைப்புல இதுக்கெல்லாம் ஒரு விதிவிலக்கே இல்லையான்னு தேடும்போது தான் கர்னல் பென்னிகுயிக் வராரு. ஆமா, பல லட்சம் பேர் இறந்த பிறகு பிரிட்டிஷ் அரசுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும். செத்துப்போன விவசாயிகள் கிட்ட இருந்து வரி வசூலிக்க முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் தானே அவங்க பாசன கால்வாய்களை அமைக்க தொடங்குனாங்க. சரியா சொன்னீங்க. இந்த பெரும் பஞ்சங்களுக்கு பின்னரே ஆங்கிலேய அரசாங்கம் கால்வாய்களை வெட்ட தொடங்குச்சு. ஆர்தர் காட்டன், கர்னல் பென்னிகுயிக் போன்றவர்களோட முன்முயற்சி அதுல ரொம்ப முக்கியமானது. ஆனா அதுலயே அவங்க சும்மா விடலையே. இல்ல, அந்த பாசன வசதிக்கும் அவங்க விவசாயிகள் கிட்ட அதிக தீர்வை வசூலிச்சாங்க அப்படிங்கிறது பிரிட்டிஷ் நிர்வாகத்தோட குணம். ஆனா கர்னல் பெனிக்விக் ஒரு ராணுவ பொறியாளர் மற்றும் சென்னை சட்டமன்ற மேலவை உறுப்பினர். அவர் செஞ்ச செயல் அந்த சுரண்டல் அமைப்புக்குள்ளேயே நடந்த ஒரு முரண்பாடான மனிதநேய ஆச்சரியம் சொல்லலாம். 1895ல அவர் கட்டின முல்லை பெரியார் அணை பத்தி சொல்றீங்க. மேற்கு நோக்கி வீணா கடல்ல கலந்துகிட்டு இருந்த பெரியார் ஆற்றின் நீரை தடுத்து அதை அப்படியே கிழக்கு நோக்கி திருப்பி வைகை ஆற்றை சார்ந்த வறண்ட நிலங்களுக்கு பாசன வசதி அளிச்சாரு. ஆமா, ஆனா அந்த அணைய கட்டுறப்ப நடுப்பகுதியில ஆங்கிலேய அரசு இதுக்கு மேல நிதி தர முடியாது அப்படின்னு கைவிரிச்சிட்டாங்க. அப்போ பெனிக்விக் என்ன பண்ணாரு? ஒரு சாரான அதிகாரியா இருந்திருந்தா பேக்கப் பண்ணிட்டு ஊருக்கு திரும்பியிருப்பாரு. ஆனா பெனிக்விக் இங்கிலாந்துக்கு சென்று தன்னோட குடும்ப சொத்துக்கள் அனைத்தையும் வித்து அந்த பணத்தை கொண்டு அணைய முழுமையா கட்டி முடிச்சாரு. ரொம்ப பெரிய தியாகம். இந்த தியாகத்தால இன்னைக்கு தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்கள் பயன்பெறுது. இத டிஎன்பிசி மாணவர்கள் கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும். கண்டிப்பா. ஆனா இந்த ஒரு அணை ஒட்டுமொத்த இந்தியாவோட பஞ்சத்தையும் தீர்த்து விடலையே. பஞ்சத்தால நிலத்தை இழந்த லட்சக்கணக்கான விவசாயிகளோட அடுத்த கட்டம் என்னாச்சு? இங்கதான் ஒப்பந்த கூலி அப்படிங்கிற இன்னொரு இருண்ட அத்தியாயம் தொடங்குது இல்லையா? ஆமா, 1843ஆம் வருஷத்துல இந்தியாவுல அடிமை முறை அதிகாரப்பூர்வமா ஒழிக்கப்பட்டுச்சு. ஆனா பசியிலையும் வறுமையிலையும் வாழ்ந்த விவசாயிகளையும் கைகள்ல வேலையற்ற கைவினைஞர்களையும் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக் கொள்ள பிரிட்டிஷ் அரசு ஒரு புதிய வலைய விரிச்சுது. அது என்ன வலை? அதுதான் ஒப்பந்த கூலி முறை, அதாவது இன்டென்ச்சர்ட் லேபர். இது 1843ல தொடங்கி 1920 வரைக்கும் நீடிச்சது. இது பெரிதும் கரும்பு தோட்டங்கள்ல வேலை செய்யறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு முறை. இத தண்டனைக்குரிய ஒப்பந்தம், பீனல் கான்ட்ராக்ட் சிஸ்டம் அப்படின்னு சட்டப்பூர்வமாவே அழைச்சாங்க. அடிமை முறையை ஒழிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலா அதே கொடூரத்தை ஒரு ஒப்பந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்கி செஞ்சிருக்காங்க. இது வெறும் வார்த்தை ஜாலம் தானே. இதுல என்ன தண்டனை கொடுப்பாங்க? அந்த விதிகள் ரொம்ப கொடூரமானவை. ஒரு கூலியாள் வேலை செய்ய மறுத்தாலோ, இல்ல உடம்பு சரியில்லாம வேலைக்கு வராம போனாலோ, அல்லது முதலாளியோட ஆணைகளுக்கு பணிய மறுத்தாலோ அவனுக்கு ஊதியம் மறுக்கப்படும் அல்லது நேரடியாக சிறை தண்டனை வழங்கப்படும். ஐயோ! இந்த தண்டனைக்குரிய ஒப்பந்தத்தின் கீழ் 1842 முதல் 1870 வரையிலான காலகட்டத்துல மட்டும் மொத்தம் 35 லட்சம் இந்தியர்கள் பல்வேறு நாடுகளின் காலனிகளுக்கு அனுப்பப்பட்டாங்க. 35 லட்சம் பேரா? இது பல நவீன நகரங்களோட ஒட்டுமொத்த மக்கள் தொகையை விட அதிகம். இந்த மக்கள் ஆடு மாடுகளை போல கப்பல்கள்ல அடைக்கப்பட்டு எங்கெங்க அடப்பப்பட்டாங்க? இந்த துல்லியமான எண்களை கேளுங்க. இது பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட இரக்கமற்ற கணக்கு புத்தகம். இதுல 5,25,482 பேர் இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் காலனிகள்ல குடியேறினாங்க. தனித்தனி நாடுகளுக்கு எவ்வளவு பேர் போனாங்க?
குறிப்பா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மொரிஷியஸ்க்கு 3,51,401 பேர், டிமெராவாக்கு 76,691 பேர், ட்ரினிடாடுக்கு 42,519 பேர், ஜமைக்காவுக்கு 15,169 பேர், நேட்டலுக்கு 6,448 பேர், ரியூனியன் தீவுகளுக்கு 15,005 பேர், ஏனைய பிரெஞ்சு காலனிகளுக்கு 16,341 பேர். இவர்களை வெறும் எண்களா பார்க்காதீங்க, இவங்க ஒவ்வொருவரும் தங்கள் தாய் மண்ணை பிரிந்து சென்ற ஒரு குடும்பம். இந்த கணக்கே ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா இந்த அதிகாரப்பூர்வ பட்டியல் ஒருபுறம் இருக்க, ராமக்ஸ் குறிப்புகள் இன்னொரு முக்கியமான தகவலையும் பதிவு செய்யுது. அதென்ன தகவல்? சட்டத்திற்கு புறம்பா மொரிஷியஸ் சென்ற 30,000 நபர்களும், இதே காலகட்டத்துல இலங்கை, மலேசியா ஆகிய நாடுகளுக்கு சென்றவர்களும் இந்த அதிகாரப்பூர்வ கணக்கிலேயே சேரலையா? ஆமா, அது கணக்கில் வராத கண்ணீர். இன்னைக்கு நாம கரீபியன் தீவுகள்லையும் ஆப்பிரிக்க நாடுகள்லையும் ஃபிஜி தீவுகள்லையும் பார்க்குற இந்தோ கரீபிய, இந்தோ ஆப்பிரிக்க மக்களோட பரவலுக்கு ஆணிவேரே இந்த ஒப்பந்த கூலி முறைதான். வறுமையின் பிடியிலிருந்து தப்பிக்க அவங்க ஏறின கப்பல்கள் அவங்கள இன்னொரு நரகத்துக்கு தான் கொண்டு சென்றுச்சு. இந்த வரலாற்றை படிக்கும்போது ஒரு நிகழ்வுக்கும் இன்னொரு நிகழ்வுக்கும் உள்ள தொடர்பு ரொம்ப தெளிவா புரியுது. தேர்வுக்கு தயாராகிற நம்ம நேயர்களோட நினைவாற்றலை வலுப்படுத்த நாம விவாதிச்ச முக்கிய நிகழ்வுகளோட காலவரிசையை ஒருமுறை வேகமா தொகுத்துடலாமா? நிச்சயமா. இது வெறும் எண்களை மனப்பாடம் செய்யறதில்ல, காரண காரியங்களை புரிஞ்சுக்கிறது. வரலாற்று சங்கிலி தொடர் இதுதான். 757 மற்றும் 764 பிளாசி மற்றும் பக்சார் போர்கள், இதுதான் நேரடி கொள்ளைக்கான வாசலை திறந்துச்சு. வரி திட்டம், அதாவது ஜமீன்தாரி முறை. சரி. 1843 விவசாயிகளோட நிலம் பறிபோனதால அவங்க அடிமைகளா மாறினாங்க. அந்த வருஷத்துல இந்தியாவுல அடிமை முறை ஒழிக்கப்பட்டு ஒப்பந்த கூலி முறை தொடங்கப்பட்டுச்சு. இது 1920 வரை நீடிச்சது. அப்புறம் பெரும் பஞ்சம். ஆமா, 1876 முதல் 1878 வரை நிலவரி மற்றும் பணப்பயிர்களால் விளைந்த தாதுவரத பஞ்சம் 1,03,00,000 உயிர்களை குடிச்சுது. கடைசியா பென்னிக்விக். கரெக்ட். 1895 இந்த அழிவுகளுக்கு மத்தியில முளைச்ச ஒரு துளி மனிதநேயமா கர்னல் பென்னிக்விக் கட்டி முடிச்ச முல்லை பெரியார் அணை. அருமையான தொகுப்பு. பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் எப்படி திட்டமிட்டு உள்ளே நுழைஞ்சு இந்திய பொருளாதாரத்தை சுரண்டுச்சு, விவசாயிகளை எப்படி ஒப்பந்த கூலிகளா புலம்பெயரச் செஞ்சது அப்படிங்கிறதுக்கான முழு பின்னணியையும், ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னால இருக்கிற ஏன், எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம ரொம்ப ஆழமா பார்த்துட்டோம். வரலாற்றை படிக்கிறதோட உண்மையான நோக்கமே இதுதான். ஒரு கொள்கை அல்லது சட்டம் ஒரு சமுதாயத்தை எப்படி வேரோட அழிக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆமா, நீங்க சொல்ற இந்த கொள்கை எனக்கு ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. அதை நம்ம நேயர்களோட சிந்தனைக்கே நான் விட்டுடுறேன். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அன்னைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் பின்பற்றிய தலையிடா கொள்கை, அதாவது லெசே ஃபேர், உணவு தானிய சந்தையில எந்த கட்டுப்பாடும் இல்லாம கோடிக்கணக்கான மக்களுடைய உயிரை பறிச்சு அவங்கள பஞ்சத்துல தள்ளுச்சு இல்லையா? ஆமா. இன்னைக்கு நாம பார்க்கிற உலகமயமாக்கல் மற்றும் சர்வதேச வர்த்தக சட்டங்கள்ல சந்தை எல்லாவற்றையும் தீர்மானிக்கட்டும், அரசாங்கம் தலையிடக்கூடாது அப்படிங்கிற அதே தலையிடா கொள்கையோட சாயல் இன்னும் எங்கேயாவது வேறு பேர்கள்ல மறைஞ்சிருக்கா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விரிவான அலசல்ல நாம சந்திப்போம். அது வரைக்கும் தொடர்ந்து படிங்க, கேள்விகள் கேளுங்க.